உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என்ன தம்பி எங்கே போனீங்க, ரொம்ப நாள் ஆளையே காணும்னு நிறையா உறவுகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. கடந்த மாதம் 25ஆம் தேதி என்னோடய தாயார் மறைந்த பிறகு என்னால் தொடர்ந்து காணொளி எதுவும் பதிவிறக்கம் செய்ய முடியலை. மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அம்மாவுடைய கைக்குள்ளேயே இருந்து பழகிய பிள்ளையாக இருந்துட்டேன். அதனால் அவங்க இல்லை அப்படிங்கிறத இன்னும் மனம் ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த நொடி வரைக்கும் அந்த வலியும் வேதனையும் எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. அந்த வழியிலிருந்து என்னை மாற்றி பயணிக்க வைக்கக்கூடிய என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நம்மளுடைய அரசியல் மட்டும்தான். அந்த அரசியலை கையில் எடுக்கிற தவிர வேறு வழியே கிடையாது. மீண்டும் புரட்சிக்காரன் வழிகளின் மூலியமாக உங்களை சந்திக்க நான் வந்திருக்கிறேன். மீண்டும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போலவே தமிழ்நாட்டினுடைய அரசியல் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. எந்த கட்சி எந்த கூட்டணிக்கு போய் சேரும், எந்த கூட்டணி பிச்சுக்கிட்டு ஓட போகுது, 2026 யாருடைய தலைமையில் ரொம்ப பலமான ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்க, பலவீனமான கூட்டணி யார் அமைக்க போகிறாங்கன்னு சொல்லி நிறைய விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெருந்தலை ஐயா திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர், அவர் மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்த இருந்தார். இந்த கருத்தை சொன்ன உடனே எல்லா ஊடகங்களுமே பேசு பொருளாக மாற்றி விட்டாங்க. ஆனால் இந்த கருத்தை யார்கிட்ட முதல்ல கேட்டிருக்கணும் அப்படின்னா திமுகவை சேர்ந்தவர்கள்ட்ட. ஏன் அப்படின்னா அவங்க தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தலைவர் மது ஒழிப்பு மாநாடுன்னு தனியாக ஒன்று நடத்துகிறாரு. அப்போ அது உங்களை விமர்சிக்கக்கூடிய கட்டாயம் இங்கே தேவை ஏற்படும். அப்போ இது உங்களுக்குள்ள கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட தான் முதன்மையாக கேள்வி எழுப்பியிருக்கணும். ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக திமுகவில் யாருமே செய்தியாளர் சந்திப்பு நடத்துறது கிடையாது. அப்படி நடத்துகிற யாருமே உண்மையை பேசுகிறது கிடையாது. இல்லை செய்தியாளர் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்வது கிடையாது. எல்லாம் எழுதி வச்சு நடக்கிறத. நம்ம ஐயா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு படித்து தானே பதில் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ரெடி பண்ண வச்சது. அவன் கேள்வியை மாற்றி கேட்டான் போல் அதுக்கே 15 வினாடிகள் எடுத்துக்கொண்டு வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. அந்த மாதிரி திமுகவில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட அந்த கேள்வி கேட்குறது கிடையாது. அதனால் யார்கிட்ட கேட்குறதுனா நம்ம அண்ணன் சீமான் அவர்களிடம் அந்த கேள்வி வருது. அதாவது உங்களுடைய நெருக்கமான உங்களுடைய பாசத்திற்குரிய மரியாதைக்குரிய அண்ணன் சொல்லக்கூடிய திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்த போகிறாங்க, அதில் போய் நீங்கள் கலந்துப்பீங்களா, எல்லா கட்சிகளுக்கும் தானே அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படின்னு. அதற்கான சீமான் பல கேள்விகளை அடுக்கடுக்காக எழுப்பியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு கேள்விகளும் சிறுத்தைகளோட உடம்புக்குள்ள ஒரு குண்டு பாய்ந்தது போல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படி என்னங்க கேள்வி கேட்டார் அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் தனியாக அக்டோபர் 2ஆம் தேதி பெரிய மாநாடு, பெரிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்துவதை விட அவர் திமுகவுடைய அறிவாலயத்துக்கு எதிராக போராடலாம், இல்லை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டு முன்னாடி போராடலாம், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்னாடி போராடலாம், தலைமைச் செயலகத்துக்குள்ளே போராடுவதற்கு ஒரு அணி அமைக்கலாம், மற்ற கட்சிகளை ஒருங்கிணைக்கலாம், இதே அதிமுகவையும் ஒருங்கிணைக்கலாம். அதே போல் சொல்லப்போனால் திமுக கிட்ட கூட்டணியில் இருக்கிறதுனால நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறிடுவோம், அதனால் குறைந்தபட்ச மதுக்கடைகளாவது மூடுங்கன்னு சொல்லி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். திமுகவுக்கிட்ட அவங்க கோரிக்கை வைக்கலாம் நேரடியாக. அவங்க சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் விட்டுட்டு யாரை ஏமாற்றுவதற்கு இந்த மாதிரி மது ஒழிப்பு மாநாடுங்கிறது போகிறாங்க. மது ஒழிப்பு மாநாடு போட்டுட்டா எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு. இப்போ நம்ம என்ன கேட்கணும்னா, விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு மாநாடு போட்டாச்சுப்பா, ஜனநாயக சக்திகள் எல்லாரும் வந்துட்டாங்க, அதிமுக முதற்கொண்டு வந்துடுச்சுன்னு வைங்களே. இப்போ திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் குறையை சுட்டி காட்டுவீங்களா, இல்லை அதிமுக ஆட்சியில் நடந்துச்சுங்கிற குறையும் சுட்டி காட்டுவீங்களா? அதிமுக ஆட்சியில் நடந்த குறையை நீங்கள் சுட்டி காட்டுவீங்க அப்படின்னு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டால் அதிமுக உங்களுடைய மாநாட்டுக்கு வருமா? வராது. அப்போ அதிமுக வராதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதிமுக அழைக்க வேண்டிய தேவை கிடையாது. அப்போ அதிமுகவை அழைக்க வேண்டிய தேவை இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்கள் அதிமுகவை அழைக்கிறீங்கன்னா அப்போ இது மாநாட்டுக்கான அழைப்பா இல்லை தேர்தலுக்கான அழைப்பாங்கிற கேள்வி எங்கே பிறக்குது. இப்போ திமுகவை நாங்கள் எதிர்க்கவே மாட்டோம், ஆனால் மது ஒழிப்புக்கான மாநாடு மட்டும் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னா யாரிடம் இந்த கோரிக்கை வைப்பீங்க? தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்திற்கு. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்தோட கூட்டணியில் இருக்கிறீங்க, உங்கள் தயவில் தான் அவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் நினைத்தா அவங்க நேரடியாகவே அழுத்தம் கொடுக்கலாமே, மாநாடுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியோட நோக்கம் என்ன தெரியுமில்ல, விடுதலை சிறுத்தை கட்சி கொடியேற்ற போகும், அங்கே காவல்துறை கொடியேற்றக்கூடாதுன்னு தடுத்துரும். அதற்கு முதல்வர் காரணம் கிடையாது. ஆனால் முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கும். அவர் சொல்லிதான் பிடுங்கினாருன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்படிப்பட்ட தவறை செய்கிறது என்று அந்த பெயரை திமுக என்கிற ஒரு அரசையோ ஐயா ஸ்டாலின் என்கிற பெயரையோ கூட அவர் பயன்படுத்த போவது கிடையாது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 66 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. அப்போ ஐயா திருமாவளவன் அவர்கள் ஒரு 2-3 பக்க அறிக்கை விடுறாரு. ஒரு இடத்துல கூட திமுக என்கிற தமிழ்நாடு அரசு ஐயா ஸ்டாலின் என்கிற ஒரு பெயரை திருமாவளவன் அவர்கள் பயன்படுத்தாமல் 3 பக்கம் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க கள்ளச்சாராய மரணத்திற்கு.
அப்போ அங்கேருந்து என்ன வெளிப்பாடு வெளியில் வருது அப்படின்னா 2024 தேர்தல் வருது, அடுத்து விக்கிரவாண்டி தேர்தல் வருது. இதிலெல்லாம் திமுகவிற்கு எந்த ஒரு பின்னடைவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தன்னோட இருப்பையும் காட்டிக்கொள்ளணும், தான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தேங்கிற காட்டிக்கொள்ளணுங்கிறதுக்காக இருதலைபட்சமாக செயல்பட்டது ஐயா திருமாவளவன் அவர்களுடைய அறிக்கை. அப்போ இது போன்ற அறிக்கையின் மூலிமா நமக்கு கடந்த கால வரலாறுகள் நிறையா இருக்கும் பொழுது இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கூட அவர் எந்த அளவுக்கு வந்து நேர்மையாக வந்து குற்றங்களை வந்து எடுத்து காட்டுவார், எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசுடைய செயல்பாடுகளை வந்து எடுத்து காட்டுவாங்கன்னு நமக்கு தெரியல. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, திமுகவுடைய அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் யார் அதிகமாக மது விற்பனை செய்தார்களோ அவர்களுக்கு குடியரசு தின விழாவிலையோ இல்லை சுதந்திர தின விழாவிலையோ பாராட்டு சான்றிதழ் கொடுக்கப்படுது. யார் எந்தெந்த மதுக்கடைகளெல்லாம் வணிக ரீதியாக குறைவான மது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. அவர்கள் எப்படி மதுவை அதிகமாக விற்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு லட்சணத்தில் தான் திமுகவுடைய அரசாங்கம் இந்த மதுவிலக்கு, இந்த டாஸ்மாக், இந்த மதுவிலக்கு துறையை வந்து நடத்தி கொண்டுட்டு போகிறாங்க. அமைச்சர் முத்துசாமி வந்து இதற்கு பழைய ஐடியாக்கள்லாம் கொண்டு வந்து நிறையா முயற்சிகள் எடுத்ததெல்லாம் நம்ம கடந்த காலங்களில் நிறையா பார்க்க முடிந்தது. காலையில் எழுந்து குடிக்கிறவங்கள குடிகாரர் என்று சொல்லாதீங்கன்னு சொல்லி காலையிலேயே செய்தியாளர் சந்திப்பு வைத்து தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அந்த அளவுக்கு குடிகாரர் மீது பற்று கொண்டவர், அவர்களுக்கு மது பிரியர் என்று பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு திமுகவுடைய அரசாங்கம் இன்னைக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது. அதே போல் பெரிய பெரிய மால்களில் எல்லாம் தானியங்கி மதுக்கடை மாதிரி, அதாவது ஒரு காசை கொடுத்து பட்டன் அமுக்குனா போதும் அங்கே அப்படியே மது பாட்டல்கள் இருக்கும், அது தானாகவே எடுத்துக்கொண்டாந்து வெளியில் கைகளில் கொடுத்துரும் அப்படின்னு. அந்த அளவுக்குலாம் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு மது விற்பனையில். அப்போ இது போன்ற திட்டங்களை எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் செயல்படுத்தி கொண்டு இருந்துச்சு. கடந்த காலங்களில் மைதானங்களில் மது விற்பனை செய்யலாம், திருமண கூடங்களில் மது விற்பனை செய்யலாம், யாரெல்லாம் வேண்டுமோ அவர்களெல்லாம் பணம் கட்டி லைசன்ஸ் வாங்கி அந்தந்த சுப நிகழ்ச்சிகளில் மது விற்பனையை செய்து கொள்ளலாம் அப்படி சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. திடீர்னு பல எதிர்ப்புகள் வந்த பிறகு அந்த திமுக அந்த அறிவிப்பை வந்து திரும்ப வாங்கிக்கிச்சு. அப்போது மது விற்பனையில் வந்து திமுக எப்படியாவது வந்து தன்னோட நினைக்கக்கூடிய அந்த இலக்கை வந்து சாதிச்சிடணும், அந்த வருமானத்தை ஈட்டிடணும்னு சொல்லி திமுக ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்குது. திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி இப்படி தனியாக நின்று நாங்கள் மது ஒழிப்பு போராட்டம் பண்ண போகிறோங்கிறாங்க. இதில் சிரிக்கக்கூடிய விடயம் என்னென்னா, திமுகவும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வரலாமா? சரி, திமுக மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வருது. திமுக மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்து யாருக்கிட்ட திமுக கோரிக்கை வைக்கும்? திமுக கிட்டே வைக்குமா? எப்படி? திமுகவுடைய மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி வர்றாருன்னு வச்சுக்குவோமே, முத்துசாமி வந்துக்கிட்டு யார்கிட்ட கோரிக்கை வைப்பார்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மதுவிலக்குத்துறையில் மது ஒழிப்பு மதுவிலக்கை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஐயா முத்துசாமி அவர்களே திமுகவுக்கு கோரிக்கை வைப்பாரா? இது என்னங்க கேலி கூத்தா இல்லையா? கொடுமையாக இருக்காதா? ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் வருதுன்னு நமக்கே தெரியலையே. திமுக தான் அதிகாரத்தில் இருக்கிறது, திமுக தான் அதை வந்து நடவடிக்கை எடுத்து அதை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும். திமுக எதற்கு நீங்கள் மாநாட்டுக்கு அழைக்கிறீங்க? அதாவது திமுக அங்கம் வைக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்க சொல்லி அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா எதிர்க்கட்சிகள் நீங்கள் தான் போராடணும் வெளியே, அவர்களையும் சேர்த்து கொண்டு போராடிக்கிட்டு அப்புறம் அவங்களையும் அதே இடத்துல வந்து அவர்களே நிரந்தர தீர்வு காண்பாங்க அப்படின்னா இது எப்படி? இவங்களே பிள்ளையை கிள்ளி விடுறது, இவங்களே தொட்டியில் ஆட்டி விடுற கதையாக மாறுறதா? ஒரு யதார்த்தத்தை பேச போனால் அதானே உண்மை. திமுகவை மாநாட்டுக்கு அழைத்து விட்டுட்டு திமுக இங்கே வந்து என்ன பேசும்? ஸ்டாலின் அவர்களே எதிர்த்து பேசிடுவாங்களா? இல்லை கடந்த காலங்களில் ஐயா கருணாநிதி அவர்களுடைய எப்படி டாஸ்மாக் மூலிமா வருமானம் ஈட்டுனாங்கிற அதை பற்றி பேசுவாங்களா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அதிமுகவை அழைக்கிறாங்க. அதிமுகவில் ஐயா எடப்பாடி பழனிசாமி வர்றாரு. எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் வந்து எம்ஜிஆர் காலத்தில் எப்படி மது விற்பனை ஆச்சு, அம்மையா ஜெயலலிதா காலத்தில் எப்படி ஆச்சு, ஏன் அவருடைய ஆட்சி காலத்திலே எப்படி ஆச்சுங்கிறத அவர் சொல்ல போகிறாரா? அந்த அளவுக்கு அவர் நியாயமானவரா, உத்தமராக இருக்க போகிறாரா ஐயா பழனிசாமி? இல்லை வேற யாரும் முன்னாள் அமைச்சர்கள் வந்து தங்கள் மீது இருக்கக்கூடிய குறைகளை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி எதுவும் பேச போகிறாங்களா மக்கள் நலனுக்காக? கிடையாது. இந்த மாநாட்டில் நீங்கள் வேணால் பாருங்கள், திமுகவுக்கு சொம்பு அடிக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகள்னு சொல்லிக்கிட்டு எல்லாரையும் கூட்டணியில் உட்கார வச்சுக்கிட்டு ஐயா திருமாவளவன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு ட்ராமா நடத்துவார். இப்போ சமீபத்தில் ஐயா திருமாவளவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் எப்படி பேசினார், அந்த மாதிரி ஒரு ட்ராமா இங்கே ஒன்று நடக்க போகுது. அதற்கான நடவடிக்கை தான் நடக்குது. அதுவும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் விழாவில் அது நடக்க போகுது. காந்தி பிறந்தநாள் விழாவில் மதுக்கடையெல்லாம் மூடிடுவாங்க. அதனால் அக்டோபர் 1ஆம் தேதியே 2ஆம் தேதிக்கான விற்பனையும் செய்து முடிச்சிடும். இது ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாம், அதில் வன்னியரசுன்னு ஒரு கேட்டகரி இருக்குது பாருங்கள். விடுதலை சிறுத்தை கட்சியில் உறுப்பினர் அட்டை வாங்கிட்டு திமுகவிற்கு வேலை வைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஒரு அதிசயமான ஒரு உயிரினம். அந்த உயிரினம் என்ன சொல்லுதுன்னா, சீமானவர்கள் வந்து குடிக்கிறவர், எப்போதுமே குடிச்சிட்டு இருக்கிறவர், நாங்கள் வந்து குடிக்காதவங்களுக்கு தான் அழைப்பு விடுத்திருக்கோம், குடிக்கிறவருக்கு வந்து அழைப்பு விடுக்கலை அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். யார்? வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்காரு. நாங்கள் என்ன சொல்கிறோம்,
குடிக்க வைக்கிறதே உங்களுடைய ஆட்சி தாயா, உங்களுடைய திமுகவுடைய அரசாங்கம் தான், உங்களுடைய ஜெகத் ரட்சகன் தான், உங்களுடைய கனிமொழி தான், உங்களுடைய டிஆர் பாலுதே, அவர்களுடைய நிறுவனங்கள் தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டு ஒவ்வொரு மக்களுடைய உயிரையும் குடித்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய மது குவளைகள், மது பானங்கள் அனைத்துமே. அப்போ வன்னியரசு அவர்களுக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், சூடு, சொரணை, சிறுத்தைன்னு சொல்லிக்கக்கூடிய அந்த ஒரு ரத்தம் உடம்புல ஓடிச்சு அப்படின்னா, எங்கள் அண்ணன் சீமான் அவ்வளவு கேள்விகள் கேட்டார்ல, அதுக்கு ஒரு பதில் நீ எங்ககிட்டலாம் எதுவும் சொல்ல வேணாம். உண்மையிலே உனக்கு திராணி இருந்துச்சு அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்களையும், ஐயா கருணாநிதி அவர்களையும், எம்ஜிஆர் அவர்களையும், ஜெயலலிதா அவர்களையும், எடப்பாடி அவர்களையும் அதே மது ஒழிப்பு மாநாட்டில் வைத்து அவர்கள் மதுவினால் ஈட்டிய வருமானத்தையும் அதன் மூலியமாக இந்த மக்களை சீரழித்ததையும் அதன் மூலியமாக தமிழ்நாடு சந்தித்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் சந்தித்து இருக்கக்கூடிய பெரும் பாதிப்பையும் உங்களால் எடுத்து பேச முடியுமா? முடியாது. அப்புறம் என்ன இதுக்கு நீ நாம் தமிழர் கட்சியை பற்றி விமர்சனம் பண்ணுற, நாம் தமிழர் கட்சியோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒளிகிற? இந்த மது ஒழிப்பு மாநாடுங்கிறதே வெறும் கண் துடைப்பு தான். முயற்சிகளை நம்ம பாராட்டலாம், ஆனால் அந்த முயற்சிகள் யாரிடம் போய் சேருது, தீர்வாக மாறுதாங்கிறது தான் இங்கே கேள்வி. விடுதலை சிறுத்தை கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது யாரை திருப்திப்படுத்துவதற்கு என்பதற்கான கேள்விகள் அந்த மாநாட்டில் நமக்கு நல்லா தெரிய வந்துடும்.